காதல் வந்தும் சொல்லாமல் இங்க பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னல உங்ககிட்ட ஏதோ பேச இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா எதுக்கு இப்படி கூப்பிட்டு தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, பாத்துக்கோங்க. இனிமே நான் வரமாட்டேன். என்ன நீங்க சும்மா ஆள் வந்துருக்காங்க. ஒரு 5 minutes. ஐயோ, இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் இழுத்துட போறான்னு தெரியல. பின்னாடி பாரு. புரியல. பின்னாடி பின்னாடி பாரு. பின்னாடி என்ன? ஆமா, சொல்லும் போது பார்க்காத. நாங்க சீக்கிரம் பேசிட்டு போடா. வரையிரு. இப்ப என்ன உங்க பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்கதான் பிரச்சனையே. நான் தெளிவா சொல்றேன், மறுபடியும் இந்த மாதிரி என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. என்ன அப்போ என்ன உனக்கு பிடிக்கல? பிடிக்காமதான். என்னது? இல்ல பின்ன பிடிச்சதா வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன? பிடிக்கலன்றதுனாலதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அது சரி. பிடிக்கல. இங்க இருந்து போறதுக்குள்ள உன் வாயால நீயே வந்து நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களை நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? ஒருவேளை சொல்ல வைக்கிறேன்னா இதோட என் பின்னாடி சுத்த கூடாது, சரியா? ஹலோ, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்களா சொல்லிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்றது இதுக்கு? போயா லூசு, தள்ளி வாங்க. ஏய், என்ன சொன்னா? நான் எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல போறேன்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்ல மாட்டேன். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. வெறுப்பேத்தாதீங்க. நீங்க எங்க அண்ணியோட தம்பின்றதுக்காண்டி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, நான் அப்பவே லவ் பண்ணிருப்பேன். ஆசைதான் ரொம்ப. ஆளை பாரு, லவ் பண்றாங்களா? லவ். நீங்க தள்ளி வாங்க. ஒரு நிமிஷம் என்ன பேசிட்டு போறதுனால இப்ப என்ன உனக்கு? எல்லாரும் அங்க சாரி தானே எடுத்துட்டு இருக்காங்க, உன்னெல்லாம் தேட மாட்டாங்க. உனக்கு ஏதோ கல்யாணம் மாதிரி ஓடுற, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமா, வெயிட் பண்ணு. ஹலோ, இல்ல இப்பயேவா கல்யாணம் பண்ண போற, அதனால சொன்னேன். நான் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், யார வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன பாரு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஓகே, உனக்காண்டி பொறுத்துக்கிட்டு இருந்துக்கிறேன். ஆனா யார வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன பாரு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. புரிஞ்சுச்சா? என்னதான் கல்யாணம் பண்ணணும். அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு பாருங்க, அவரை கூட கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் அதான் அங்க. ஐயா, அவன் மூஞ்ச பார்க்கவே சகிக்கலையே. எனக்கெல்லாம் பிடிக்கதான் செஞ்சிருக்கு. அப்ப என்ன பிடிக்கல? நீங்க தள்ளி வரீங்களா இல்லையா? பத்தியா இப்ப கூட பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிற. உனக்குதான் என்ன பிடிக்கல, சொல்ல வேண்டியதுதானே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. எதுக்கு எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா உன பிடிக்கல. ஐயோ, அது காரணம் இல்ல. என்ன பிடிக்காமையா நான் சொன்ன மாதிரி சரிலாம் கட்டிட்டு வந்திருக்கேன். பிடிச்சுதானே? இல்லையே, நானா இங்க பாருங்க, என் அக்கா கூட தான் கட்டிட்டு வந்திருக்கா. அதுக்குன்னு எங்க அக்காக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் தெரியலையம்மா. நான் போய் கேட்டு வரவா? ஹலோ, இல்ல கேட்டு வரவான்னு. நீங்க வழிய விடுங்க. சரி சரி சரி, கோபப்படாத. அந்த புடவை எடுக்கிற லாஸ்ட் டேபிள் இருக்குல்ல, அங்க வா. எதுக்கு? சாரி எடுத்து தரந்தான், வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், கட்டிக்க போற பொண்ணு வேற இருக்கா. ஏதாச்சும் ஞாபகார்த்தமா கிஃப்ட் எதனா வாங்கி தரணும்ல. உனக்கு ஹேஃப் சாரியை விட சாரி கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு இமேஜினேஷன்ல பாத்திருக்கேன். நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. நீ என்ன பண்ணு, நான் வாங்கி கொடுக்குற சாரிய ஸ்டிச் பண்ணி உன் அண்ணன் கல்யாணத்துக்கு போட்டுட்டு வா. சோ நானும் அன்னைக்கு வேஷ்டி சட்டை மேட்சிங்கா நம்ம 2 பேரும் தொண பொண்ணு தொண மாப்பிள்ளையா இருப்போம். எப்படி? கேவலமா இருக்கு. நல்லாதான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எதுனாலும் என் அக்கா எடுத்து தருவா, சரிங்களா? சொல்ல போனா இந்த சாரி, ஆப் சாரி, கிளிப்பு, ட்ரெஸ், அப்புறமா செயின், மத்த எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னாலும் எங்க அக்கா எனக்கு பார்த்து 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 செய்வா. சோ அவ என்ன எடுக்கிறாளோ அதுதான். ஓ, உங்க அக்கா சொல்றதை கேப்ப, நான் சொல்றதை கேட்க மாட்டியா? என்னது? இல்ல இல்ல, உங்க அக்கா சொல்றது கேப்ப, நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி. இப்ப வாங்கி போய மாட்டியா? நான் வாங்கி தருத. வாங்கி போய மாட்டியான்றீங்க? எப்படி எடுத்துட்டு போறதா? வீட்ல எடுத்துட்டு போனா மாட்டிப்பேன். அப்படி சொல்லு, என்ன பிரச்சனைன்னு. நானே எடுத்துட்டு வந்து தரேன் வீட்ல. நீங்களே எடுத்து தர வேண்டாம். போயான்னு சொல்லாதடி, எனக்கு பிடிக்காது. நீ வேணா வாயான்னு கூப்பிடு, நான் வந்துடுறேன். ஷோ கடவுளே, உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க பாத்தீங்களா, எல்லாம் டைம் வேஸ்ட். அப்போ நான் வாங்கி கொடுக்கிற சாரிய கட்ட மாட்டேன், அப்படிதானே? ஆமா, வாங்கிக்கவும் மாட்டேன், கட்டவும் மாட்டேன். உன்னை எப்படி எடுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். தேவையில்லாம வீணா கற்பனை பண்ணி நீங்களே நோஸ் கட் ஆயிக்காதீங்க. போயிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. போயிட்டான்.
மச்சான் ஏன்டா ஏன் சொன்ன மாதிரி கம்பெனில அவ்வளோ பொண்ணுங்க இருந்துச்சுடா, ஒருத்தி பின்னாடி கூட சுத்தவே இல்ல. இவ பின்னாடி மட்டும் ஏன்டா பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? அவதான் சொல்றாளு தெளிவா பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நீ இங்க பாரு மச்சான், நீ பண்றது ஏதோ எனக்கு சரியா இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீயே சொல்லுவ நம்மளுக்கு பிடிக்காத பொண்ணு பின்னாடி போயிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணா அது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. நீயே இப்ப போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் மச்சான், நான் சொன்னது பிடிக்காத பொண்ணு பின்னாடிதான் போக கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, அவன் உன்னை தூக்கி வச்சு மடியில வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ சொன்னது நடக்கும், கிழிக்கும். இப்ப அவ அப்படிதான்டா பேசுவா. நீ இருக்க, அது எப்படி ஒரு பொண்ணு உடனே ஒத்துக்கிட்டா இவ கேரக்டர் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம்னு அவன் நினைக்க மாட்டான். சோ கொஞ்சம் விட்டு பிடிப்போமே நினைக்கிறா. ஏதோ சொல்ற, நடந்தா சரிதான். பைத்தியமா பின்னாடி சுத்தாம இருந்தா பரவாயில்ல. டேய், எங்க அதான் சொன்னாலே நம்ம எடுத்து கொடுக்குற சாரிய வாங்க மாட்டேன்னு சொல்லி, அதை வாங்க வைக்க வேண்டாம். அதுக்கு அதான் அங்க போறேன். மவனே, இங்கேயாச்சும் பரவாயில்ல, யாரும் இல்ல. அதுக்கே ஒருத்தன் குறு குறுன்னு பாத்துட்டு போறான் அந்த சந்தில நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத. இதுல நீ அங்க போய் வேற பேச போறியோ? வாடா போய் வேற வேலைய பாப்போம். முடியவே முடியாது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா சோ கன்ஃபார்ம் அதை நடத்தியே தான் ஆகணும். அது எப்படி? நான் ஆசையா ஒரு சாரியை எடுத்து வச்சிருக்கேன், அந்த சாரிய கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. டே பைத்தியக்காரா, நம்மளே ஒரு ஃபங்க்ஷன்னா ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஷர்ட் போடணும் அப்படின்னு நினைப்போம். ஜஸ்ட் ஃப்ரெண்டு. இதுக்கே எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிடா. அப்போ ஆப்வியஸா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே எடுத்து கல்யாணத்துக்கு போடணும்னு நினைப்பாங்க. அதுவும் கூட பிறந்த அண்ணன் கல்யாணம். சோ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது கண்ணா, கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுட்டா எப்படி? அதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. வரியா? போங்க. ஐயா சாமி, என்னாலலாம் தர்ம அடி வாங்க முடியாதியா? போயிட்டு நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாடா பிரியா, சாப்பாடு கேட்டால, போயிட்டு வாங்கிட்டு வரேன். டேய் போகும்போது வாங்கிக்கலாம் வா. இங்க பாரு, மறந்துட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோ, அவ சரியான கோவத்துல கத்து கத்துன்னு கத்துவான். அதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு போவோம் வா. எனக்கும் சேர்த்து அடி வாங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். யார் தடுக்க முடியும்? நீ உன் கூட சேர்ந்து போவதுக்கு அடி வாங்கிதான் ஆகணும் வா. எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா மனிஷா? எங்க போன நீ? ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ட்ரெஸ் எடுப்போம்னு சொன்னேன். எங்கடி போன? ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ரெஸ்ட் ரூம் தான் அந்த சைடுல தானடி இருக்கு. அங்க உள்ள வரைக்கும் வந்து சத்தம் கொடுத்தா நீ குரல கொடுக்காம அமைதியா இருந்துகிட்ட. எங்கடி போன? அக்கா கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குக்கா, கீழே கூட போயிருக்கலாம். அக்கா கீழே அக்கா போனீங்க? ஆமாமா, கீழே தான் போனேன். இங்க போன தண்ணி வராம இருந்துச்சு, சரி அதனால கீழே போனேன். சரி என்னமோ, இதுல பாரு எந்த சாரி எடுக்கலான்னு. அம்மா இந்த மாதிரி சாரியில ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்க சொன்னாங்க. ஐயோ, இவங்க எங்க வராங்க? அக்கா வர இருக்கா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எதையாச்சும் ஓலாடணும்னா அவ்வளவுதான். அக்கா வர இருக்காளே. ஹாய் சிஸ்டர், நீங்க சாரி எடுத்து கட்டுங்க. இந்த சாரியில பாக்குறீங்களா இல்ல வேற எடுக்கிறீங்களாக்கா? ஐயா, இந்த சாரிலாம் நல்லாதான் இருக்கு. இல்லண்ணே, இவங்க கலருக்கு நல்லாதான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கேட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி சாரி எடுத்து காட்டினேன். நல்லாதான் இருக்கும். சிஸ்டர் என்னாச்சுக்கா? யார் வந்து எது பேசினாலும் இப்படிதான் எங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? யார் என்னன்னே தெரியல, அவர்கிட்ட எங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க பொசுக்குன்னு இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசணும்? தூக்கி வச்சு கொஞ்சமா உங்கள அவ்வளவுலாம் எதிர்பார்க்கலங்க. இல்ல, தூக்கி வச்சு கொஞ்ச நாளா எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நீங்களும் நானும் ஒரே ஃபேமிலியா ஆக போறோம். பின்னாடி இருக்காங்களே உங்க தங்கச்சியும் தான் சேர்த்து சொல்றேன். சோ எல்லாருமே நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ஒரே ஃபேமிலியா இல்லாமே. நான் வேணா உங்களுக்கு சாரி செலக்ட் பண்ணவா? ஒரு நிமிஷம் அக்கா, பின்னாடி மேல பாருங்களேன், ஒரு ராமர் கலரும் இல்லாம பச்சையும் இல்லாம ஒரு ப்ளூவும் இல்லாம ஒரு சாரி இருக்கு பாருங்க, அது எடுங்க. இதுவா சார்? அதுக்கும் கொஞ்சம் மேல. அந்த ஒரு நிமிஷம் சார் எடுக்கிறேன். சார் இந்த சரியா? அதேதான் அதேதான். இங்க கொடுங்க, இந்த சாரி கட்டிக்கோங்க, அழகா இருப்பீங்க. போச்சு, மாட்டி விட்டுட்டானே. ஏங்க என்னையா மறைக்கிறீங்க? சாரிய தாங்க கட்டிக்க சொன்னேன். சாரி ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. இந்த சாரியை எடுத்துக்கோங்க. உங்க தங்கச்சிக்கு வந்து இதுலயே
லைட் கிரீன் எதுனா இருக்காங்க அந்த சாரி மாதிரி எடுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. வேற கலர்ல பாருங்களேன். இங்க பாருங்க, உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க சரியா? தேவையில்லாம இந்த சாரி எடுத்துக்கோ அந்த சாரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்துட்டு வந்து அட்வைசர் நீட்டாதீங்க. எங்களுக்கு தெரியும் எந்த சாரி எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சாரி எடுத்து கொடுக்குறீங்க. எனக்கு சாரி எடுத்து கொடுக்க நீங்க யாரு முதல்ல? எந்த உரிமையில வந்து சாரி எடுத்து கொடுக்குறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள கேவலமா பேசி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. சாரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கத்தாதீங்க கத்தாதீங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம். சாரிய தாங்க கட்டிக்க சொன்னேன். ஏதோ என்ன கட்டிக்க சொன்ன மாதிரி இவ்வளவு கோவப்படுறீங்க. வார்த்தையை பார்த்து பேசுங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகலாமேனே. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஃபேமிலி. யார் சொன்னா ஒரே ஃபேமிலின்னு? இந்த மாதிரி என்கிட்ட தேவையில்லாம பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. மனிஷா வா, அந்த சைடு சாரி எடுக்கப்பலாம். அந்த பக்கமா வந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை கெட்டு போயிரும். வந்துட்டான் பெரிய இவனாட்டம். சாரி எடுத்து கொடுக்கானா? சாரி இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன்ல, அதனால இவன் எனக்கு சாரி எடுத்து கொடுக்குறான். நான் அப்படி பல்லு இழிச்சுட்டு வாங்கிடுவேன்னு நினைச்சிட்டான் போல. பொறுக்கி ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? நான் சொல்லிட்டு தானே வந்தேன். வேண்டாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன் நானு. தேவையில்லாம ஏன் அவகிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்க? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. தேவையில்லாம அங்க வராதீங்க. வருவேன். ஐயோ சாமி, கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு நீங்க திட்டு வாங்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு வராதீங்க, போங்க தயவு செஞ்சு. அதையும் மீறி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன். சரி, நான் எதுவும் அங்க வந்து பேச மாட்டேன். அமைதியா மட்டும் நிக்கிறேன். மனிஷா வந்துட்டேன்க்கா. அன்னைக்கு கோவமே பட மாட்டான் என் பொண்ணு, பேசவே மாட்டான்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா இப்படி சண்டைக்கு வரா? அண்ணா இந்த சாரி பில் போடவா? இருக்கட்டுமா, நான் வந்து என்னன்னு சொல்றேன். சரி ஓகே. சாரீஸ் இன்னும் பாத்துட்டு இருக்காங்க, நான் வந்து சொல்றேன் சரியா? இருக்கட்டும். இதனால இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் ஆகக்கூடாது. சின்னமா சண்டை போடுறாங்க. சாப்பிட்டீங்களா? சமந்தி சமந்தி சொல்லுங்க. வந்ததுல இருந்து எதுவுமே குடிக்கவே இல்லைல்ல? பிள்ளைங்க தான் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கு. வரீங்களா? நம்ம கீழே போயிட்டு காப்பி மட்டும் குடிச்சிட்டு வருவோம். இங்க காப்பி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடையில போயிட்டு குடிச்சா கூட அந்த அளவுக்கு இருக்காது. கீழே இருக்க ஒரு கடை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்களே, 2 பேரும் போய் குடிச்சிட்டு வந்துருவோம். ஐயா சமந்தி, ஏன் உங்களை கூப்பிடுறீங்க? அதான் உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, பேசட்டும். இல்ல கூட்டிட்டு போவோமே. இல்ல பிள்ளைங்க பேசுதுல, அவங்களும் தனியா பார்த்து பேசல. தனியா பேசுறதுக்கு இப்பதான் 2 பேரும் நின்று இருக்காங்க. இந்த நேரத்துல கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அவங்க 2 பேரும் பேசிட்டோம், நம்ம போய் காப்பி குடிச்சிட்டு வரோம். ராமே, இப்ப என்ன காசு வாங்க வேண்டாமா? காசு தானே, 10 ரூபாய் டீ வாங்கி தர மாட்டேன்னா என்ன? வாங்க. எதுக்கு அதையும் சொல்லி கேட்டவா? ஐயோ சமந்தி, நாங்க எப்ப சொல்லி காட்டினோம் அதெல்லாம்? சொல்றேன். அட வாங்க சமந்தி, பிள்ளைங்க எதுவும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கு, பேசட்டும். இங்கதானே நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம பொம்பளை பிள்ளைங்க துணி வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, யாராச்சும் இங்க இருக்கணும்ல. நம்ம எல்லாருமே கீழே போயிட்டோம்னா பிள்ளைங்க தேடும்ல, அதனாலதான் சொல்றேன். 2 பேரும் இங்கே இருக்கட்டும், நம்ம கீழே காப்பி குடிப்போம். சரி. இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், காதே கேட்காத மாதிரி நின்றுட்டானே இவன். பொண்டாட்டி வந்தோடனே மாறிடுவானோ? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். சரியான ஆளா இருப்பா போல. பிள்ளைங்களே இப்பதான் நின்று பேசுதுங்க, அதை கேட்டு இழுத்துட்டு போய் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கா பாருங்க. எந்த லட்சணத்துலதான் இந்த குடும்பத்தை அந்த ஆளு பார்த்தானே தெரியல. கட்டுனா இந்த மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நின்றுட்டு, மாப்பிள்ளை மட்டும் நல்லவரா இருந்தா காரணமா இவன் மூஞ்ச பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது. ஷோ கடவுளே. வரலையா? அதோ வரேன். பயப்படாதீங்க, அவங்க போயிட்டாங்க. இல்ல பயம் எதுவும் இல்ல. பயம் இல்லாம தான் பேசவே மாட்டேங்கிறீங்களோ? எங்க குடும்பத்தை நினைச்சு பயப்படுறீங்களோ புதுசா வர்றதுனால? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த நாத்தனார் கொடுமை அதெல்லாம் என் தங்கச்சிங்களா இருக்க மாட்டாங்க. நானும் கொஞ்சம் நல்லவன் தான். அந்த அளவுக்கு மோசமான கொடுமைப்படுத்துற புருஷனாலாம் இருக்க மாட்டேன். பயப்படாம என்ன நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியெல்லாம் நான் ஒன்னும் நினைக்கல. வாய் மட்டும் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் நினைக்கலன்னு சொல்லி. ஆனா பண்றதெல்லாம் பார்த்தா தெரியலையே. பேச மாட்டேங்கிறீங்க, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நேத்து போன் பண்ண எடுக்கவே இல்ல. போனு அது கவனிக்கல. அது உங்க நம்பர்னு தெரியல எனக்கு. ஈவினிங் ஒரு கால் வந்துச்சு, அது நீங்க தானா? ஆமா நான் தான். ஏன் அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்து எடுக்க மாட்டீங்களா என்ன? எடுத்து யாருன்னு கூட கேட்க மாட்டீங்க. என் தங்கச்சி நம்பர் கொடுத்துருப்பாளே, சேவ் பண்ணல? இல்ல என்கிட்ட எதுவும் தரல. கொடுக்கலையா? கொடுத்தேன்னு தான் சொன்னா. அதான் நம்பர் சேவ் பண்ணிருப்பீங்க, எடுக்கலையேன்னு கேட்டேன். சாரி. அப்புறம் பிடிச்சிருக்கா என்ன?
இல்ல வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதுவா இருந்தா என்ன கழுத்தை நீட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நீட்டுறீங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஓகே தான். எனக்கு ஓகே தான். ஓகேலயே 1000 விதம் இருக்கு. இந்த ஓகே சரியில்லாத மாதிரிலாம் இருக்கு. ஏதோ வீட்ல சொல்லிட்டாங்க, சரி ஓகே கல்யாணம் பண்ணிப்போன்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அஹ், எங்க வீட்ல எங்களை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கதானே இருக்க போறேன், அப்ப தெரிஞ்சுக்கிறேன். ம், அது சரி. அப்புறம் வேற ஏதாச்சும் நீங்க பேசுங்க. வந்ததுல இருந்து நான் அது பேசிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சிருக்கு தானே? ம். அப்போ பேசலாமே. பேசுறது கூட இவ்வளவு தயங்கப்பட்டா எப்படி? அஹ், என்ன புரிஞ்சுக்கணும்னு எதுவும் தோணலையா? அப்படிலாம் இல்ல. ம். அப்பா சொன்னாரு, அதனால பெருசா எதுவும் எனக்கு ஐடியாலாம் இல்ல. மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஓகே, எதுவா இருந்தாலும். நானும் உங்களை மாதிரிதான். மோஸ்ட்லி எங்க அம்மா சொல்றதே நான் எதுவா இருந்தாலும் கேட்டுப்பேன். ஒரு சில நேரத்துல மட்டும்தான் எதிர்த்து பேசுவேன். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அம்மாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு, அந்த மாதிரி கேட்டகரி தான் நானு. அவங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னுருவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்க அம்மா விஷயத்துல அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்குன்னு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். என் தங்கச்சி விஷயத்துல என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஆஹ் பெருசா இது அதுன்னுலாம் நான் எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒண்ணு, லாஸ்டும் அதே மட்டும்தான். எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்டு ஒழுங்கா நடந்துக்குங்க, அது மட்டும்தான். மத்தபடி வேற எதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்ககிட்ட இருந்து. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ம். ஏன் கோவமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றானே அப்படின்ற வருத்தம் இருக்கு என்ன? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்போ பிடிச்சிருக்கு தானே? ம். ஆ, சரி. வேற ஏதாச்சும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க, நான் வாங்கி தரேன். இல்ல, எடுத்ததே ஓகே தான். பிடிச்சதை மட்டும் என்ன வாங்கியா தர போறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் வாங்கி தர மாட்டேன்னு எதனா சொன்னாங்களா என்ன எங்க அம்மா? அஹ், நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க தானே இப்பவும் சொல்றேன். இப்படி பேசினா எப்படி? வேண்டாம் விருப்பா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா உங்க வீட்டுல சொல்லிருங்க. அதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை புடவை எடுக்கும் போது நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்களோ? இங்க பாருங்க, புடவை எடுக்கிறது அம்மா அவங்களுடைய பெரியவங்களோட தனிப்பட்ட விஷயம். சோ அதுல நம்ம சின்னவங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. அவங்களே பாத்துப்பாங்க. சொல்லப்போனா எனக்கெல்லாம் வேஷ்டி சட்டை எல்லாம் அவங்க அம்மா தானே எடுத்தாங்க பார்த்து. நான் அதுல என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல நான் சொன்னேன். அதே மாதிரிதான் சாரி எங்க அம்மா செலக்ட் பண்ணாங்க. இதுல என்ன உங்களுக்கு வருத்தம்? ஏதாச்சும் வருத்தம் இருக்கா என்ன? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்க, வருத்தமானும் கேக்குறீங்க. இப்போ என்ன பதில நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த பதிலே சொல்லிடுவேன். ஆமான்னு சொல்லணும்னா ஆமான்னு சொல்றேன், இல்லன்னு சொல்லணும்னா இல்லன்னு சொல்றேன். நீங்க என்ன அப்படிதான் இருக்க சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நான் இப்ப பேசுறது உங்களுக்கு நான் ஓவரா பேசுற மாதிரி தெரியலாமோ என்னமோ. பட் ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க ஓவரா பேசுற மாதிரி எல்லாம் இல்ல, ஓவரா தான் பேசுறீங்க. மா, என்னையா, என்னாச்சு? போலாமா? போலாயா. இதோ தங்கச்சிக்கு அங்க புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு தங்கச்சிகளை கூட்டிக்கிட்டு கிளம்பும். ம், கீழே இருக்கேன், சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வாங்க. சரியா. போயிட்டு வரேன் அத்தை. மாமா கிட்ட சொல்லிடுங்க, பாத்து வாங்கம்மா. சரியா. உங்க பிள்ளை ஏதோ என் பையன் கிட்ட தப்பா பேசிருப்பான்னு நினைக்கேன். அதான் என் மகன் கோச்சுக்கிட்டு போறான். மாப்பிள்ள கோச்சுக்கிட்டா போறாரு, அப்ப என்ன கொஞ்சிட்டா போறான்? கோச்சுக்கிட்டு தான் போறான். இங்க பாருங்க, கொஞ்சம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி ஒழுக்கமா பேச கத்து கொடுங்க என்ன. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்க குடும்பத்தோட போயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தையும் சேர்த்து தான் பாதிக்கும். எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, அந்த 2 பிள்ளையும் கரை ஏத்தணும். அங்க வந்துகிட்டு இப்படி பிரிவாதத்துக்குன்னு முறைச்சுக்கிட்டு வீராப்புக்கு நின்னுகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பழகிக்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த கல்யாணத்தை இப்பவுமே நிறுத்திக்கலாம். ஐயோ, என்ன சம்மந்தி சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இப்படி கல்யாணத்தை நிறுத்திக்கலான்றீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஒரு வார்த்தையும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசணும். இப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தி. நான் அவகிட்ட என்ன எதுன்னு கேக்குறேன், நீங்க அதுக்குன்னு இப்படியா? அவ ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்க தான் எடுத்து சொல்லணும். கல்யாணத்தை நிறுத்திக்கலாம்னு ஒரே வார்த்தையில சொல்றீங்க. நான் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு எடுத்து பேசி புரிய வைக்கிறேன். புரிஞ்சா சரிதான். அதானே பார்த்தேன், ஏமாவனாச்சு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கதாச்சும். போயிட்டு வரமா, சரியா? பார்த்து சூதானமா இருந்துக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அம்மா கிட்ட கேட்டு நடந்துக்கோ, எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பார்த்து தெளிவா பேசினாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். நம்ம கட்டிக்க போறவனுடைய மனசு கோணாம, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் மனசும் கோணாம நடந்துக்கணும். புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரப்போற மருமவ கையில தான் வீடோட பொறுப்பு மொத்தமா இருக்கு. அந்த வீட்டோட கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். உன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கேன், உன் அம்மா சொல்லுவாங்க. ஸ்ரீஸ்மா, என்னம்மா என்னடி பேசுற மாப்பிள்ள கிட்ட? என்னத்த சொன்னா? நல்லா தானே அந்த மனுஷன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு போகும்போது. ஏன் இப்படி உங்ககிட்ட சொல்லாம போறாரு? நானா சொல்லாம போங்கன்னு சொன்னேன்.
அவரா சொல்லாம போறாருன்னா அவர்கிட்ட கேளு என்னன்னு. நீ என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அவர் என்கிட்ட பேசாம போறாரு. என்ன காரணம்? நீதான் அவரை கூப்பிட்டு கேட்கணும். என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? சண்டை போட்டுட்டு போறது அவரு, நான் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, பேசிக்கிட்டு இருந்தோம். ட்ரெஸ் எடுத்து தரவா வேறன்னு சொல்லி கேட்டாரு. புடிச்சா மட்டும் என்ன எடுத்து தர போறீங்க அப்படின்னு. அடி பாவி, ஏன் இப்படி கேட்ட? ஆமா உண்மைதான். நான் ஒரு சாரி புடிச்சிருக்குன்னு சொல்றேன், அவங்க ஒரு சாரி சம்பந்தமே இல்லாம இதை எடுத்துக்கோங்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு 10-15 நிமிஷம் கட்ட போற சாரிலேயே எனக்கு பிடிச்சத செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லா எப்படிமா எனக்காண்டி என்ன பொறுத்துக்கிட்டு அவளும் ஒரு மனுஷிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி எல்லா விஷயத்தையும் அங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எனக்காண்டி யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. நான் தான் போயிட்டு அங்க அடிமை மாதிரி இருக்கணும்னு எனக்கு தோணுது. அவர்கிட்ட என்ன பேசணுங்கிற நீ? அதனாலதான் இப்படி பேசினேன். இதுல எங்க அம்மா பண்ணது சரியா தப்பான்னு கேட்டா நான் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா, ஆமான்னு சொல்லணுமா இல்லன்னு சொல்லணுமான்னு கேள்வி கேட்டேன். அதுக்கும் உடனே அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. நான் எதுவும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம். நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நீங்க தான் பாத்துக்கணும் எதுவா இருந்தாலும். அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா இப்படி பேசுனதுலாம்? உடனே இப்படி சொல்லாதாமா. இப்ப என்ன, நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? கேக்குறேன் போதுமா? ஏன் அப்படி சொல்லல, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றேன் இருக்கிறத. என்னால முடியலம்மா, என்னால முடியல. சின்ன வயசுல இருந்தே அத்தை பையன் தானே சொன்னீங்க, சரி அப்படின்னு சொல்லி அதுக்கும் தலையாட்டினேன். இப்போ பாதிலேயே அவங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஊரறிய எல்லாம் பேசி முடிக்கும் போது இவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி வாழ்க்கை. ஏமா நான் உங்க எல்லாருக்குமே தொந்தரவா இருக்கனா? உங்களுக்கு நான் பாரமா இருக்கானாமா? அப்ப என்ன பெத்துக்காமே இருந்திருக்கலாம்ல நீங்க. யார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீ? பாரமா இருக்கிறவளுக்கு தான் 35 நகை போட்டு பணம் சீரு செனத்தி எல்லாத்தையும் பார்த்து ஒன்னொன்னுத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்காரா? உன் தம்பியும் சரி உன் தங்கச்சியும் சரி தோட்டத்துல வந்து எப்படி மாடு மாதிரி வேலை செய்யறாங்க. உன்னை என்னைக்காச்சும் அந்த வேலை செய்ய இந்த வேலையை செய்யன்னு சொல்லிருப்பாரு அந்த மனுஷன். என் பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுவாரு. என் மூத்த பிள்ளைன்னு. நேத்து கூட சாப்பிடும் போது என் பிள்ளை என் வீட்டுல எந்த கஷ்டமும் பட்டதில்லை, அதே மாதிரி மாமியார் வீட்லயும் பெட்டி இருக்க போது இங்க மண்ணு கல்லு மிதிப்படாம நல்ல சந்தோஷமா என் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அங்கேயும் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவோம் போல எல்லாத்தையுமே. இப்படி பேசாத ரேஸ்மா, அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. உனக்கு நான் எடுத்து சொல்லணும்னு இல்ல, நீயா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவங்கள அனுசரிச்சு போ. இப்போ கல்யாணம் மறுபடியும் நின்னுச்சு அப்படின்னா அப்பா வேலை ஊருக்குள்ள தலை கட்ட முடியுமா? அந்த மனுஷனை யோசி. அந்த மனுஷன் உங்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சு நடந்துக்கோ. இதுக்கு மேல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். இதுக்கப்புறமா இப்படிதான் பிடிவாதத்துக்கு நீ இருப்பானா இரு. நான் என்ன பண்றது? கையில காலில் விழுந்தவங்க மாப்பிள்ளை காலையும் அவங்க அம்மா காலையும் விழுந்து மன்னிப்பு வேணா கேட்டுட்டு வரேன். உன்னை பெத்ததுக்கு நாங்க வேற என்ன பண்ண முடியும்? எனக்காண்டி நீங்க யார் காலையும் விழ வேண்டாம். நான் அடிமை மாதிரி இன்னொருத்தவங்க குடும்பத்துல போயிட்டு வாக்கப்படுறேன் போதுமா? இதுக்கு நீ என்ன வளர்த்துருக்காமே இருந்திருக்கலாம், பெத்துக்காமே இருந்திருக்கலாம், நிம்மதியா இருந்திருப்பேன். சே